அவங்க மேல பாசமும் அக்கறையும் உள்ளவங்க லிஸ்ட்ல அவங்களுக்கு அப்புறமா நானும் இருக்கேன். என்ன மறந்துடாதீங்க. என்னடா செல்லம், என்ன வீட்டுக்கு போலாமா? என்ன பண்றீங்க? சிரிக்கிறீங்களா? என்ன சாந்தி, நல்லா இருக்கியா? நல்லவங்க எப்பவும் நல்லதா இருப்பாங்க. இல்ல, நான் கெட்டவ, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இப்போ உன் நிலைமைய பார்க்கும்போது அவ்வளவு நல்லா இல்ல. கோவில் வாசல், கையில கை குழந்தை. ஆமா, யார் குழந்தை? நிச்சயமா உண்டு இல்லைன்னு தெரியும். அந்த புத்திசாலித்தனம் போதும். ஆனா கண்டிப்பா இந்த குழந்தை யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். கோவில் வாசல்லையே நீ தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு பாரு. இது ஆண்டவ அனுப்புன அவதாரம். இந்த குழந்தை யாருன்னு தெரியுதா? உன் பார்வை படக்கூடாதுதான். இருந்தாலும் இவனை பார்த்து நீ பயப்படணும், பயந்து வணங்கணும். இது ஆர்கே குடும்பத்து முதல் வாரிசு. ஜூனியர் ஆர்கே. என் மாமனார் பேரை நான் தான் இந்த சிங்கக்குட்டிக்கு வச்சிருக்கேன், ராதா கிருஷ்ணன். உனக்குதான் உன் மாமனார் கேட்ட பேரு புள்ளிய தர வழி இல்லாம போயிடுச்சே. ஆனா ரோகிணி ஜெயிச்சுட்டா. உன் புருஷனுக்கும் ரோகிணிக்கும் பிறந்த குழந்தை. பால் மனம் மாறாத இந்த குழந்தைய வச்சுதான் உன் பல்ல புடுங்க போறேன். பாக்குறியா? என்னடா நீ ரெடியா? பாத்தியா ஜூனியர் உன் பெரியம்மா கோவத்தை? கடவுளைய காப்பாத்து. நல்ல திருப்தியா சாமி கும்பிட்டீங்களா? திருப்தியா சாமி கும்பிட்டேன். என்ன இவன் சமத்தா இருந்தானா? இவனுக்கு என்ன சிங்க கொட்டி. இவன் பெரியமாவை பார்த்து ஆசீர்வாதமே வாங்கிட்டான். பெரியம்மா அபிராமி அக்காதான். அபிராமி இங்க வந்தாளா? ஆமா, இந்த வழியா போனவங்க என்ன பார்த்ததும் இறங்கி வந்தாங்க. சாந்தி, ஒண்ணு எதுவும் தப்பா? பேசணும்னு தான் வந்தாங்க. ஆனா இந்த குழந்தைய பார்த்ததும் பேச முடியாமலே போயிட்டாங்க. சரி வாங்கம்மா போலாம். அபிராமி, என்னாச்சு? என்னால தாங்கிக்கவே முடியல அத்தை. பொண்ணு அவ எவ்வளவு திமிரா பேசுறா. ச்சே, என் புருஷன் பண்ண தப்புக்கு பாவம் அவ என்ன செய்வான்னு அவளை மன்னிக்கலான் இருந்தேன். ஆனா மகா பாவி அந்த சாந்தி. சாந்தியா? அவளை நீ எங்க பார்த்த? வழியில பார்த்து சண்டை போட்டாளா? சண்டை போட்டிருந்தா கூட பரவாயில்ல மாமா. வேற என்ன பண்ணா? அவன் மேல நான் வச்சிருந்த அக்கறை எல்லாம் பாம்புக்கு பால் வாத்த மாதிரி. அந்த ரோஹிணி குழந்தைக்கு பேர் வைக்கிறத முன்ன நின்னு நடத்தி வச்சிருக்க அந்த சாந்தி.
பேர் வச்சிருக்கான்னு தெரியுமா? மாமா, அந்த குழந்தைக்கு அவ உங்க பேர் தான் வச்சிருக்கா. மாமா பேர் சொல்லி கூப்பிடணும்னு ஜூனியர் ஆர்கேன்னு பேர் வச்சு மாமாவை அவமானப்படுத்தி இருக்காவ. என்ன திமிரு பத்தி அவளுக்கு என் பேரை வச்சிருக்கா? அப்பா பேர் வச்சு மரியாதை தெரிகிறாளா? இல்லப்பா, நீ அப்படி நினைக்காத கார்த்திக். அவ என்கிட்டே சொல்றாப்பா. இத பாரு அபிராமி, ஜூனியர் ஆர்கே பிறந்துட்டான். உன் மூலமா இல்ல, ரோஹிணி மூலமா. ஆர்கே குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்துருச்சு. அதுக்கெல்லாம் உனக்கு யோகிதை இல்லைன்னு இப்படி எல்லாம் பேசினாப்பா. மாமா, நான் இது வரைக்கும் அவ மேல வச்சிருந்த கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கையும் மரியாதையும் எல்லாம் போயிடுச்சு மாமா. அவளுக்கு போய் பாவம் பார்த்த பாரு. உனக்கு எது வேணும், என்னமா வேணும்? பாத்திரம் வந்து பிச்சை போட்டுன்னு சும்மாவா சொன்னாங்க? நான் இப்போ அவளை பார்த்து 4 கேள்வி கேட்டு வரேன்ப்பா. டே இருடா, நீ அவளை பார்த்து ஒன்னும் பேச வேண்டாம். நீ அவளை புரிஞ்சுக்கிட்டே இல்ல, அது போதும், விடு. பாத்தியா ரம்யா, அந்த குழந்தைய என் கண்ணு முன்னாடி காமிச்சு என் கோவத்தை அதிகப்படுத்த பார்த்த அந்த சாந்தி. ஆனா நான் அவ செஞ்ச காரியத்தை வச்சு கார்த்திக்கு அவன் மேல இருக்கிற கோவத்தை அதிகப்படுத்திட்டேன். அதாண்டி அபிராமி. பாவம், என்னால நாராயணனுக்கு தான் கஷ்டம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏன் இப்படி ஃபீல் பண்றீங்க? இது உங்க வீடு. நாராயணா, கூடிய சீக்கிரம் உன் பேரும் உன் வீடும் சரித்திரத்துல இடம் வரும். என்ன தம்பி சொல்றீங்க? என்னென்ன இங்க இருக்கிறது யாரெல்லாம்? ஒரு பெரிய கோடீஸ்வரனோட மகன், 2 மருமகளுங்க, ஒரு மாப்பிள்ள. இந்த குடுப்பம் எல்லாருக்கும் கிடைக்குமா? எங்க எல்லாருடைய வாழ்க்கையில நீ நிச்சயமா இருப்பல்ல. இதோட வேற என்ன சந்தோஷம் வேணும்? அதை விட சந்தோஷம் இவங்க எல்லாரும் என் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா. நாராயணா, என்ன சொல்ற? ஆமா சார், நீங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போய் பெரிய பங்களாவில் தங்கணும். அங்க 4-5 கார் இருக்கணும். அந்த 4-5 காரை நானே ஓட்டணும். அதுதான் சார் என்னோட சந்தோஷம். என் முதலாளி இப்படி பாக்குறதுக்கு என் மனசு தாங்கல சார். நாராயணா, உன் நல்ல குணத்துக்காகவே உன் முதலாளிக்கும் நல்லதே நடக்கும். அதை பத்தி பேசுறதுக்கு தான் எல்லாரும் கூடி இருக்கும். நீங்க என்ன செய்வீங்களோ, என் முதலாளிய பழைய முதலாளியா நான் பார்க்கணும். கால நேரம் கூடி வரும் நாராயணா. உன் முதலாளி இன்னொருத்தருட்டு போய் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. அவர் இப்பவும் 10 பேருக்கு வேலை போட்டு தரப்போற முதலாளி தான். என்னமா சொல்ற? அம்மா சொல்றதும் சரிதான். உன் புருஷன் படிச்சிருக்காரு, பிசினஸ்ல அப்பாவோட சேர்ந்து பார்த்த அனுபவமும் இருக்கு. தனியாவே தொழில் தொடங்கலாம். அதுக்கான வேலைய ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. அத்தையும் பூஜை பண்ணி ஃபைலும் கொடுத்திருக்காங்க. அந்த கிரானைட் தொழிலையே தனியா செய்யலாமே. அதெல்லாம் சரிக்கா. ஆனா ஆர்கேயோட மூத்த மகன் மதனா இருந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப சுலபம். சாதாரண மதனா இருக்கும்போது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு நிறைய முதலீடு வேணுமே. அதுக்கு நம்ம எங்க போறது? நான் வேலை பார்க்குற பேங்க்லயே என்னோட ஷூரிட்டில லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வெரி குட். இதுக்கு மேல என்ன வேணும்? நாங்களும் கூட சேர்ந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்றோம். மாமா, நீங்க உடனே உங்க ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுங்க, ஓகேவா? உங்க எல்லார் பேச்சையும் கேட்கும்போது எனக்கு புது தெம்பே வந்த மாதிரி இருக்கு. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு. அந்த பெருமை எங்களுக்கு வேணா, உங்க அப்பா ஆர்கே கேக் வேலை முன்னேறி காட்டணும். அதான் எங்களுக்கு பெருமை. கண்டிப்பா சாந்தி, கண்டிப்பா முன்னேறி காமிக்கிறேன். நானே உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். ஏய் இரு, உன் மாமாவை நான் இல்லாதப்ப கவனி. நான் இருக்கும்போது நானே பாத்துக்கிறேன். சரி, இந்தாங்க. அண்ணே, எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஏதோ நடமாடிக்கிட்டு இருக்கேன்.
எதுலுமே என்னால ஒட்ட முடியல. வாழ்க்கை வெறுமையா இருக்கு, வெறுப்பா இருக்கு. என்ன மாமா இப்பவே இப்படி விரக்தியா பேசின எப்படி? கார்த்திக், நீ இப்படி பேசக்கூடாது. நீ ஆம்பளை, நீயே கலங்கலாமா? என்ன பாரு, எவ்வளவு வேதனையும் சோதனையும் தாங்கிட்டு இருக்கேன். நீ சோர்ந்து போக கூடாது. இந்தா சாப்பிடுப்பா. கார்த்திக், என்ன நீ? உங்க அப்பா ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு. அவர் இப்ப ஆபீஸ்க்கு போறது இல்ல. வெளியில தலை காட்ட முடியல. பலரும் பல விதமா பேசுறத மாமாவால தாங்கிக்க முடியலப்பா. ஷியாமனா தான் இப்போ ஆபீஸ் பாத்துக்கிறான். ஆமா நீ, கேள்விப்பட்டேன். பாவம் அப்பா. கார்த்திக், ஷாம் வரும் வேலைக்காரன் தான். அவன் நிரந்தரம் இல்ல. நிரந்தரமானவன் நீதான்ப்பா. என்ன நீ சொல்றீங்க? அப்பாவால இப்ப ஆபீஸ் பாத்துக்க முடியல. அவர் மனசுக்கும் உடம்புக்கும் ஓய்வு தேவை. அதை நாம தான் கொடுக்கணும். அண்ணன் புத்தி கட்டத்தினாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இந்த பிரச்சனைய தம்பி உன்னாலதான் சமாளிக்க முடியும். மாமா 2 பிள்ளைங்களை பெத்தாரு. உங்க அண்ணன் மேல அவர் அதிகமா அன்பும் பாசமும் வச்சாரு. நீ சாந்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவருக்கு உன் மேல கோவம். ஆனா இப்போ அவர் உண்மையிலேயே அன்பு அக்கறை காமிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சாந்தி பண்ண துரோகத்தினால நீ அவளை ஒதுக்கி வச்சதுனால மாமா மனசுல நீ இப்போ உயர்ந்து நிக்கிற. இப்ப அவருக்கு சரியான புள்ள நீ மட்டும்தான் கார்த்திக். நியாயத்துக்காக போராடுற உன்னை நான் பாராட்டுறேன். பெத்த புள்ள நீ இருக்கும்போது கம்பெனி நிர்வாகத்தை ஒரு 3வது மனுஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அண்ணி, ஆமாப்பா, நீ கம்பெனி நிர்வாகத்தை பாத்துக்கோ. உனக்கு தான் உதவியா ஷாம் இருப்பான். எனக்கு என்னமோ இதுதான் சரின்னு படுத்துப்பா. என் மேல வச்சிருக்க அபிப்பிராயத்துக்கு ரொம்ப நன்றி அண்ணி. நான் ஒன்னு சொல்றேன். என்ன கார்த்திக்? நான் எனக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கிட்டேன். என் மன நிம்மதிக்காக நான் அதுல கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க உங்க மன நிம்மதிக்கு அண்ணே, நீங்க படிச்சவங்க, பொறுமையானவங்க. வீட்லயே அடைஞ்சு கிடந்தீங்கன்னா உங்களுக்கு வேதனை தான் இன்னும் அதிகமாகும். அதனால இந்த ஆபீஸ் பொறுப்பை நீங்க ஏத்துக்கங்களேன். அப்பாவுக்கு சந்தோஷமாவும் இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். என்ன சொல்றீங்க? இல்ல கார்த்திக், உன் அண்ணனால தொடங்கின என் வாழ்க்கை உன் அண்ணனாலே முடிச்சு போச்சு. இல்ல நீ முடிஞ்சது தொடரணும். மறுபடியும் உங்க முதல்ல சந்தோஷம் வரணும். அதுக்கு ஒரே வழி, இந்த நிர்வாகத்தை நீங்க தான் ஏத்துக்கணும். எந்த பொறுப்பையும் ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்லப்பா. கார்த்திக், நீ சாப்பிடுப்பா. நாராயணா, நாராயணா, என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். ஆனா உன்ன மாதிரி போட்டு கொடுக்கிற வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்காது. ஏய், உனக்கு வேலை போயும் திமிரு போல பாத்தியா? என்ன ஆச்சு இப்ப கோவப்படுற? நாராயணா, அபிராமி அம்மா கையால எத்தனை தடவை சோறு சாப்பிட்டுருப்ப. அதான் செஞ்சு விட்டு கடன். பாவம், வேலை போய் தெருவா அலைஞ்சிட்டு இருக்க. என்னது நாளை? டேய், நான் நினைச்ச நாளைக்கே வேலைக்கு சேர்ந்துருவேன். ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க வேலையை விட்டா நீங்க தான் தெரியணும். ராஜன் அந்த புனிதமான இடத்துல நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்து வேடிக்கை பார்த்த. கோயில் மாதிரி இந்த வீடு நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே இடம் ஆரம்ப போச்சுடா.
இது என்னால இடம் வரமாயிடுச்சா? நீ செஞ்ச பாவம் அதான் அனுபவிக்கிற, என்ன போய் கூட சொல்ற? டேய், இது ஸ்டேரிங் பிடிச்ச கை, அடிச்சா செத்த போயிடுவ. முதல்ல இடத்த காலி பண்ணு. ஆமா, இவன் அப்பம் போட்ட ரோடு. ஏன்னா முழுமுழுக்கா அடிச்சு பல்ல உடைச்சவன் போடா. வேலை போனதுல பைத்தியம் ஆயிட்டான் போல் இருக்கு. என்னப்பா 3 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா, அப்பா கிட்ட முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அதுக்கான நேரம் வந்துருச்சு. அதான் 3 பேரும் ஒண்ணா வந்திருக்கோம். என்னப்பா அவ்வளவு முக்கியமான விஷயம்? கார்த்திக் சொல்றதுக்கு முன்னாடி நான் பேசிடுறேன் மாமா. இல்ல நீ, நான் அப்பா கிட்ட முதல்ல சொல்லிடுறேன், கொஞ்சம் இருங்க. கார்த்திக், அவ சொல்லட்டும். என்னம்மா? எல்லாம் உங்க நிம்மதிக்காக தான் மாமா. நிம்மதி இல்லாம நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது. உங்க பிசினஸ் சர்க்கிள்லயும் உங்களால தலை நிமிர்ந்து நடக்க முடியல. நிம்மதிக்காக வெளியில போனா அங்கேயும் உங்களை துக்கம் விசாரிக்கிறாங்க. உங்களால ஆபீஸ்க்கும் போக முடியல. கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும், அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். அது வரைக்கும் தான் ஆபீஸ் வெளியே ஷாம் பாத்துக்கிறேன். நான் கவனிச்சுட்டு தானே வரேன். அவன் சின்ன பையன், அவனால இவ்வளவு பெரிய நிர்வாகத்தை கவனிக்க முடியுமா? குருவி தலையில பனங்காய் வச்ச மாதிரி. உங்களை மாதிரியும் உங்க பிள்ளைங்க மாதிரியும் அவனால நிர்வாகம் பண்ண முடியுமா? என்ன சொல்ல வர நீ? நம்ம கார்த்திக் கம்பெனி பாத்துக்கிட்டுமே. அவனுக்கு ஏற்கனவே கம்பெனில ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கு, படிப்பறிவு இருக்கு, பக்குவம், பொறுமை எல்லாமே இருக்கு. உங்க பெரிய பையன் வீட்டை விட்டு போயிருந்தாலும் கார்த்திக் உங்க புள்ள தானே. அவனை நாளைக்கே பதவியில் உட்கார வைங்க மாமா, உங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். என்ன சொல்றீங்க?